பிதாவினுடைய நேசகுமாரன் ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன் மரித்தார் அப்படின்னா, நமக்காக மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மை விடுவிக்கும்படியாக, நமக்கான பலியாக அவர் சிலுவையில மரித்தார். யோவான் 1வது அதிகாரத்துல யோவான் சொல்லுகிறார்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷனுடைய பாவம் தீர்க்கப்படணும்னா, அவன் தேவாலயத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மேல தன்னோட கையை வைப்பான். எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியும், அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படும் பொழுது தன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வின் வெளிப்பாடாக தான் அந்த காரியம் இருந்துச்சு. ஆனா இந்த பலி எத்தனை நாட்களுக்கு செல்லுபடி ஆகும்னா, ஒரு வருஷத்திற்கு மாத்திரம் தாங்க. மறுபடியும் அவன் தேவாலயத்துக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து இதே ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பலியானது நிரந்தரமான பலியா இல்ல, வருஷத்துக்கு ஒருக்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இங்க கிறிஸ்து நமக்கான பலியா இருக்கிறார் அப்படின்னா, ஒரே தரம் நமக்காக அடிக்கப்பட்டார், ஒரே தரம் மரித்தார், நித்தியத்திற்கும் நம்மை எல்லாவித பாவ சாப கட்டுகளிலிருந்தும் விடுவித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வெளிப்பாடு தாங்க. ஆதாம் மூலமா நம்ம உலகத்திற்குள்ளாக பாவம் பிரவேசித்தது. 2ஆம் ஆதாமையே கிறிஸ்துவின் மூலமா அந்த பாவத்திலிருந்து நம்ம இன்னைக்கு மீட்கப்பட்டு இருக்கிறோம். சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு வர வேண்டிய தண்டனைகள்ல இருந்து நம்ம விலக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான சத்தியமா இருக்கிறது. யாராவது ஒரு மனுஷன் நமக்காக மரிக்கிறதுக்கு முன் வருவாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. என்னதான் நம்மளுடைய சொந்த உறவா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர, நமக்காக மரிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பாவியா இருந்தோம். தேவனை விட்டு தூரமா இருந்தோம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. பாவம்ங்கிற சுவர் இருந்துச்சு. அப்படி அந்த தடைச்சுவர் இருக்கிற மத்தியிலயும் தன்னுடைய சொந்த குமாரன நமக்காக சிலுவையில பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்குன்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்னா, அப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாவியா இருக்கும்போதே நம்மளை நேசித்தார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தேவன் சிலுவை மரணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நீதிமானா நம்ம மாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு அவர் எவ்வளவு அதிகமா நம்ம மேல அன்பு கூறுவார், எவ்வளவு அதிகமா நேசிப்பாரு. இத சிந்திச்சு பார்க்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. சிலுவையில கிறிஸ்து கரங்களை விரித்து மரிக்கும் பொழுது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்புக்கு ஆழம், அகலம், உயரம் அப்படின்னு எந்த ஒரு அளவீடும் இல்லைங்க. நிபந்தனையற்ற விதத்துல நம்மளை நேசிக்கிறாரு. அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில கரங்களை விரித்து மரித்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. இயேசுவின் அன்பை, தேவனின் அன்பை நீங்க இறுக பற்றிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் சிலுவையினால நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீங்க, நீதிமானா இருக்கிறீங்க. அந்த உணர்வு உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்க வாழ்க்கையில முன்னேறி பல பல நன்மைகளை கிறிஸ்துவின் கிருபையினால பெற்று அனுபவிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரும் அதே சித்தம் தான் வைத்திருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் இன்னும் அநேக நன்மையினால் உங்க வாழ்க்கையில நிற்பவாராக. ஆமென்.